மதுரையில் இருந்து ஒரே காரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் இருந்து ஒரே காரில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஸும் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனும் ஒரே காரில் பயணம். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், இது குறித்தான தகவல்கள். வணக்கம். முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவை முன்னிட்டு பசும்பொன் கிராமத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக ஒரே காரில் செங்கோட்டையனும் ஓபிஎஸ் இருவரும் ஒரே காரில் பயணித்து அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது கட்சியினர் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது பிறந்த நாள் மற்றும் குருபூஜையை முன்னிட்டு மதுரையில் இருந்து பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்கள் பசும்பொன் கிராமத்தில் உள்ள தேவர் நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி இன்று காலையில் இருந்து தமிழக முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருந்த நிலையில மதுரை ஓட்டலில் தங்கியிருந்த செங்கோட்டையன், அதாவது கே செங்கோட்டையன் மற்றும் மதுரையிலிருந்து அவர் பெரியகுளத்தில் இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருவரும் தனியார் ஓட்டலில் சந்தித்துக் கொண்டனர். தல்லாகுளம் அருகே இருக்கக்கூடிய தனியார் ஓட்டலில் சந்தித்து பேசினர். பின்பு இருவருமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் காரில் செங்கோட்டையன் ஏறிக்கொள்ள இருவர் ஒரே காரில் பயணித்து தற்பொழுது பசும்பொன் கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு அவர்கள் அதே காரில் மீண்டும் மதுரைக்கு பயணிக்க உள்ளார்கள். இது அதிமுக கட்சியினரிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.